தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் கட்டாய மதமாற்ற சட்டத்தை கொண்டு வருவோம் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள். இதற்கு உங்கள் கருத்து என்ன? கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு உங்கள் பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? முன்னாடி இருக்கிற இந்த என் மக்களுக்கு மட்டும் இல்ல, புல்லு பூண்டு நாய் நிறைய ஆடு மாடு கோழி மரம் மலை கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம எடுத்து வைக்கும் போது பேரரணாக நின்று பாதுகாப்போம். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறீங்க, அதை வரவிடுறதுக்காக நான் இவ்வளவு காலம் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த முழங்கால வலி இருக்கு, நிக்க முடியல, ஆனாலும் நின்று கத்திக்கிட்டு 15 வருஷமா பேசாதேங்கிறான் மருத்துவர். என்னை எப்படி பேச சொல்றாங்க தெரியுமா? வணக்கம், வாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, இந்த அளவு தான் பேசணும். நீ பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கஷ்டம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு துடிக்கிற மாதிரி இதை எனக்கு துடிக்காது. எனக்கு 45 விழுக்காடு தான் துடிக்குது. நான் சொன்னேன், நான் இதய துடிப்பில் வாழல, லட்சிய துடிப்பில் வாழ்றேன். அதனால என்னை நீங்க மருத்துவத்திலிருந்து விலக்கி வச்சிருங்க அப்படின்ட்டு இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். நான் தேர்தல் வரும்போது 2 மாசம் பேசிட்டு போனா அந்த தொண்டையில 2 பக்கமும் ரத்தம் கசியும், உள்ளுக்குள்ள ரத்தம் கசிஞ்சு ஓடுறது எனக்கே தெரியும். அவ்வளவு தூரம் பேசுறது பிஜேபி ஆட்சிக்கு வர விடுறதுக்கா? என்னங்க வராது. நீங்க ஒரு கவலையும் படாதீங்க. ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, உங்க அண்ணனுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியா படுங்க. யாருக்கு? இந்த பாருங்க, நெஞ்சில சுமந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க, இவருக்கு. இறைமகன் இயேசு மானுடனின் பாவத்தை போக்குறதுக்கு சிலுவை சுமந்தாரு. உங்க பிள்ளை, உங்க உடன் பிறந்தவன் இந்த மானுட குலத்தின் பசியை போக்குறதுக்கு இந்த கலப்பையை சுமந்துக்கு நிக்கிற பாருங்க. பார்க்காம இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு நிம்மதியா தூங்க நாட்டு அண்ணன் பாத்துக்கிறேன். கவலையே விடுங்க, கவலையை விடுங்க. அடுத்த